சர்வதேச மின்னணு சாதன கண்காட்சி புதிய கண்டுபிடிப்புகளுக்கான புதிய வாசலாக இருக்கிறது. இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள புதிய கருவிகள் ஆச்சரியப்படுத்துகின்றன. அவற்றை விளக்குகிறார் செய்தியாளர் மணிகண்டன். உலக தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சர்வதேச மின்னணு சாதன கண்காட்சி அமெரிக்காவின் லாஸ் வேகஸ் நகரில் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. வரும் வெள்ளிக்கிழமை வரை நடக்கக்கூடிய இந்த மின்னணு சாதன கண்காட்சியில் பல்வேறு புதுமையான படைப்புகள், புதுமையான மின்னணு சாதனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றில் முதலாவதாக சோனி நிறுவனம் தன்னுடைய ஸ்மார்ட் போன் ஒன்றை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இது தொடர்ந்து அரை மணி நேரம் நீரில் இருந்தாலும் பாதிக்கப்படாத தன்மையுடன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்மார்ட் போன் 13 மெகா பிக்சல் திறன் கொண்ட கேமராவை கொண்டிருக்கிறது. ஆண்ட்ராய்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் இயங்கக்கூடியது. தொடர்ந்து HD மூவியை தொடர்ந்து பார்க்கக்கூடிய வசதியும் இந்த ஸ்மார்ட் போனில் இருக்கிறது. அடுத்ததாக உலகம் முழுவதும் பலதரப்பட்ட மக்களும் சந்திக்கக்கூடிய உடல் பருமன் பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஸ்மார்ட் போர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு சாதனமும் இந்த சர்வதேச மின்னணு கண்காட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்மார்ட் போர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு USB போர்ட் மூலம் இதை கணினியில் இயக்க முடியும். தொடர்ந்து சாப்பிடும் போது இந்த ஸ்மார்ட் போர்க்கை கொண்டு சாப்பிடும் போது நம்முடைய சாப்பிடக்கூடிய முறையை கண்காணித்து நம்முடைய உடல் தேவைக்கு தகுந்த கலோரி மதிப்புகளை தொடர்ந்து இது நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வசதி இந்த ஸ்மார்ட் போர்க்கில் இருக்கிறது. அடுத்ததாக நம்முடைய லக்கேஜ் அல்லது சூட்கேஸ்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறிய டிவைஸ், இது ட்ராக் என்று சொல்லக்கூடிய இந்த சிறிய டிவைஸ் ஆனது நம்முடைய லக்கேஜை விமான நிலையத்திலோ அல்லது ரயில் நிலையத்திலேயோ நாம் லக்கேஜை தவறவிட்டால் தொடர்ந்து நமக்கு நம்முடைய மொபைல் போனுக்கோ அல்லது கணினிக்கோ தகவலை சொல்லக்கூடிய இந்த ட்ராக் என்ற டிவைஸ் ப்ளூடூத் மூலம் இது நம்முடைய தகவலை சொல்லக்கூடியது. அடுத்ததாக மிக பிரம்மாண்டமான ஒரு காஃபி டேப்லெட். இந்த டேப்லெட்டை லெனோவோ நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இது ஒரு டேபிள் போன்ற அமைப்பை கொண்டது. இதை 27 அங்குல அகலம் கொண்ட இந்த டேப்லெட் நம்முடைய வீட்டு மேஜையில் பயன்படுத்த முடியும். ஒரே நேரத்தில் பலர் பயன்படுத்தக்கூடிய வசதி கொண்டது இந்த லெனோவோ டேப்லெட். அடுத்ததாக மெமரி அறிமுகப்படுத்தக்கூடிய சீக்ரெட் நிறுவனம் வயர்லெஸ் ஹார்ட் டிஸ்க் ஒன்றை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இந்த வயர்லெஸ் ஹார்ட் டிஸ்க் மூலம் ஒரே நேரத்தில் வீட்டில் நாம் பயன்படுத்தக்கூடிய டேப்லெட், லேப்டாப், ஸ்மார்ட் போன்கள் அனைத்தினுடைய தகவல்களையும் ஒரே நேரத்தில் இந்த ஹார்ட் டிஸ்கில் சேமித்து வைத்துக் கொள்ள முடியும். அடுத்ததாக தொடுதுறை லேப்டாப். இது ஒரு வயோ லேப்டாப். இந்த சோனி வயோ நிறுவனத்தினுடைய இந்த லேப்டாப் விண்டோஸ் 8 இயங்கக்கூடியது. இதில் தொடுதிரை டச் ஸ்கிரீன் வசதி இதில் இருக்கிறது. அடுத்ததாக சர்வதேச மின்னணு கண்காட்சி இன்னும் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வரை நடக்க இருக்கிறது. இதில் 150 நாடுகளைச் சேர்ந்த 3000 நிறுவனங்கள் பங்கேற்றிருக்கின்றன. இதில் இன்னும் பல புதுமையான படைப்புகள் தொடர்ந்து அறிமுகப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.